வரைக்கும் இந்த சங்கு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆண்களை மட்டும் தான் அனுப்பிக்கிட்டு இருந்தா, இனிமே நீங்களும் கலந்துக்கலாம். என்னடா நீங்க மாத்திரம் வர்றீங்க? சிஐடி ராஜு நம்ம ஆட மாடே கொள்ளையடிச்ச பணத்தையும் நகையை பறிச்சுக்கிட்டு போயிட்டா. என்ன உடனீங்க? சிஐடி ராஜு நம்ம ஆட மடக்கிட்டாரா? அப்ப நம்ம ஆளு கடமை செஞ்சுட்டான் பாஸ். விஷ மாதிரியை விழுங்கி உயிரை விட்டுட்டான் பாஸ். விட்டா எச்சரிக்கை செய்து அனுப்பியும் ஏமாத்துறீங்களா? ராஜு, இந்த சங்குவை யாரால ஏமாத்த முடியாது. யாருங்கிறத வேண்டாம், நீங்க யாரும் வேண்டாம். நீ போய் நம்ம பயில்வான் பலராமன் அனுப்பி அந்த சிஐடி ராஜுவை ஒழிச்சு கட்டிட்டு வர. வெற்றி உங்களுக்கு தான், என்ன விட்டுடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜன். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு சிஐடி ஆபீசருக்கு தூக்கத்துல கூட ஆபத்து வர்றது சகஜம் நான் நேத்து சொன்னேன். அத பரீட்சை செய்து பார்க்கத்தார திடீர்னு இப்படி வந்து தாக்கினீங்க. எஸ் மிஸ்டர் ராஜு, எஸ். நானும் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. இனி என் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை. நான் வர்றேன். ஜஸ்ட் மினிட் மாஸ்டர், கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன். ஆல்ரைட், ஐ வில் வெயிட் ஃபார் யூ. இவன் உங்களை கொல்ல வந்தவன் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இவன் துப்பாக்கி பிடிச்ச விதம், சல்யூட் அடிச்ச முறை, இதெல்லாம் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இவன் யார் தெரியுமா? என்ன கொல்றதுக்காக கொள்ள கூட்டத்தால் அனுப்பப்பட்ட பயில்வான் பலராமன், பெரிய கேடி. அப்போ இங்க இருந்த போலீஸ் எங்கேயாவது ஷெட்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, போய் பாருங்க. அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு வந்தோம். யார் நீ? என்ன வேணும்? நீதான் எனக்கு வேணும். நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டேன். முடியாது, நீ எனக்குத்தான் சொந்தமாய். நீங்களா? நானே தான். போங்க, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன். நீங்களும் எப்படி? சிவகாமி, ஐயா இருக்கும்போது நீ யாருக்காக எதுக்காக பயப்படணும்? வெளியூர்ல படிச்சிட்டு இருக்கிற என் தங்க விஜயாவுக்கு. எதுக்கு? இனிமே உங்களை காதலன்னு சொல்லக்கூடாது, கணவன் முடிவு பண்ணணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய். இல்லன்னா உன் தங்கச்சி வெளியூர்ல இருக்கிற போது இப்படி பயப்படுறியே, நேர்ல வந்தா நம்ம ரெண்டு பேரையும் தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் மணியில உட்கார வச்சு துப்பாக்கி முன்னில கல்யாணத்தை முடிச்சிடுவா. அடேப்பா, உன் தங்கச்சி அவ்வளவு தைரியசாலியா? நான் அவளை கொஞ்சம் பாக்கணும். கல்யாணத்துக்கு தேதி நிச்சயம் பண்ணுங்க, தகவல் கொடுக்கற தானா வந்துடுவா. கொஞ்சம் பொறுத்துக்க. ஒரு கொள்ளக்கூடத்தை பிடிக்கிறதா திட்டம் போட்டிருக்க, அப்புறம் நம்ம கல்யாணம் தான். இப்படித்தான் வர வேண்டியது. கல்யாண பேச்சு எடுத்தது ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியது. சிவகாமி, கோவிச்சுக்காது. டியூட்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். டியூட்டி ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் இருக்கு. எது கல்யாணம் ஆன அப்புறம் உன் உத்தரவு இல்லாம ஆபீஸுக்கு கூட போக கூடாது போல இருக்க. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. சிவகாமி, உன் மனசு எனக்கு தெரியாம இல்ல. இதுதான் ஃபைனல் சான்ஸ்.
அடுத்த தடவை திருமண செய்தியோட வருவேன். சரி. ஓ, அவசரமா நான் மேலதிகாரியை பார்க்கணும். மட்டுமா? பை பாய். இருங்க இருங்க. டியூட்டி ஃபர்ஸ்ட். எஸ் மை ஸ்வீட் ஹார்ட். பை பாய். மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்க விஷயமா தான் தங்கச்சிக்கு. அடடா ஜெயபால். ஜெயபால் நானே வெறும் பால். நான் வந்து ஆண்பால் இல்ல, பெண்பால் இல்ல, தாய்ப்பால் இல்ல, அபிஷேக பால் இல்ல, வெறும் பால். டான்ஸ் மாஸ்டர் பால். எனக்கு தெரியுமே, எதுக்காக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தெரியுது நான் டான்ஸ் மாஸ்டர்னு. மத்தவங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா? கையில ஃபைலோட போனா கதாசிரியர்னு ஒத்துக்குவான், பிரஷோட போனா பெயிண்டர்னு ஒத்துக்குவான். நான் ஆராட்டி போனா டான்ஸ் மாஸ்டர்னு எவன் என்ன ஒத்துக்குவான்? நல்லா வந்து சேர்ந்தீங்க தங்கச்சிக்குன்னு. போதும் போதும், கொஞ்ச நேரம் ஆடாம இருங்களேன். சிவகாமி இத பாரு, பாட தெரிஞ்சவன் வாயம், ஆட தெரிஞ்சவன் காலம் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு கண்ணு வரிக்காரன், அவன் கண்ணை சுத்தி தேன்கூட்டம் வச்சிருக்கிற ஈ மாதிரி கொசு வச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது ஆளு குத்தார அறிவு மாதிரி மூக்குற ஒளியிட்டே இருந்துச்சு, ஜலதோஷக்காரன். மூணாவது ஆளு கை நிறைய பட்டாணி வச்சிருந்தான், உள்ளங்கையில இல்ல. இங்கெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. யோ, உங்க 3 பேரையும் வச்சு சொல்றேன். யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் ஒரு சேஷ்டையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை கட்டித்தரேன்னு ஒரு கோடீஸ்வரன் சொன்னாரு. ஐயோ, அவங்களால சும்மா இருக்க முடியாத. அதெல்லாம் இல்ல, 5 நிமிஷம் வரைக்கும் பொறுத்து பார்த்தானுங்க. இந்த பட்டாணிக்காரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணா தெரியுமா? பொறுத்து பார்த்தா ஈஸா ஒரு வேலை பண்ணலாம். எங்க ஊர் அம்மன் கோயில 2 ஆட்டு கடை இருக்கு, அதோட கொம்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி வளைஞ்சு இருக்குன்னு விரல சேர்த்துட்டான். 2 சண்டை படுத்துனா போட்டு அவன் தேத்துக்கிட்டான். அடுத்தது கண்ணுவதிக்காரன் இருக்கானே, பொத்துவெல்லாம் ஓட்டிட்டான். மூணாவது இருக்கான குத்தாலாம், அவன் என்ன பண்ணா தெரியுமா? இதெல்லாம் கொம்பு அப்படின்னு அவன் தேத்துக்கிட்டான். கோடீஸ்வரம் பார்த்தாட்ட பசங்களா, உங்க 3 பேருக்கும் 5 நிமிஷம் ஒழுங்கா உட்கார முடியல, உங்களுக்கு பொண்ணு தர மாட்டா போங்கடான்ட்டாங்க. அதே மாதிரிதான்மா என் நிலைமையா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. நீங்க தான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு தெரியும், தங்கச்சிக்கிட்ட ஆடுங்க. அந்த விஷயத்தை சொல்லுங்க. பாத்தியா, சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன் தங்கச்சி இருக்கிறே காலேஜ் ஹாஸ்டல்ல மைசூர் லாட்டரி சீட்ல அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஹாஸ்டல்ல வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு பயம், பொறுப்பான இடம் எங்க அக்கா இருக்கிற இடம் தான், அவங்க கிட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுச்சு. பாத்துக்க, பை நிறைய பணம். 5 லட்சம். ஆமா, நானு பிளேன் ரிட்டர்ன் டிக்கெட்ல போனோம், வந்த நேரம் முடிஞ்சு போச்சு, பத்திரமா நான் வரேன். அப்படிலாம் போலாமா? சாப்பிட்டா போக முடியாத, இங்க தூங்கிடுவனே, அவ்வளவு திம்ப. என்னமா அது, சாப்பிடுறதே உங்க சாப்பாட்டை தானே, புரியலையா? உன் தங்கச்சி கொடுக்குற சம்பளம் தாமா எனக்கு சோறு. ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி நடி புரியாமா? உன் கல்யாணத்தை பத்தி நானும் உன் தங்கச்சி என்னமா துடிச்சிட்டு இருக்கிறோம். ஏமா, இது விஷயமா விஜயா கூட உனக்கு காகிதம் போட்டுச்சாமே, பதிலே போட மாட்டேன்ட்டியே. ஆமா ஆமா, வருஷம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள கல்யாணத்தை நிச்சயமாயிடும் சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன். ஆமா, அந்த பையனுடைய முகத்தை நான் பார்க்கணுமே, என்ன விட அழகா அந்த முகத்தை பார்க்கணுமே. போட்டோ இருக்கா? முடிஞ்சு போன காதலாச்சா இருக்கணுமே, அதான் டேபிளுக்கே உட்கார்ந்து இருக்கிறேன். ஐயோ, யாரு? இதான் பையனுடைய அப்பாவா? பையனேவா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியா இருக்கிறான். கண்ணை பாரு, கண்ணத்தை பாரு. இங்க பாரு, மூக்குக்கு வாய்க்கு மத்தியில மீசு. அதான் மீச. அதான் சிவகாமி, இந்த பாருமா, மாப்பிள போட்டோ முதல்ல விஜயாட்ட காமிச்சிட்டு பத்திரமா போஸ்ட் திருப்பி அனுப்பிச்சுடுறேன். கல்யாணத்துக்கு ஐயா தான் டான்ஸ். பணம் தரணுமே யோசனை பண்றியா? அட்வான்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆமா, பேசிட்டே இருக்கீங்களா? நீங்க பிளேன் பிடிக்க வேண்டாம். பிளேன் பிடிக்கிறதா? முதல்ல டாக்ஸியா பிடிக்கணும். பணத்தை வச்சுக்க பயமா இருக்குன்னு என்கிட்ட அனுப்பிட்டா, நானும் தனியா தானே இருக்கேன். இவ்வளவு பணத்தை எப்படி பத்திரமா வச்சிருக்க முடியும்?